தேசிய கொடியில 3 கலர் இருக்கு ப்ரோ. அது என்னன்னு சொல்லுது? ஒயிட்டு, கிரீனு, அப்புறம் ஆரஞ்சு. அதாவது மூணும் என்ன அர்த்தம் வந்து சொல்லுது? மூணுத்தோட அர்த்தம். காவி கலர் என்ன சொல்லுது? ஒயிட் வந்து பீஸ்ஃபுல் சொல்லுது. கிரீன் வந்து எனக்கு தெரிஞ்ச சொல்ல கிரீன்னஸ் சொல்றது தெரியல. சாஃப்ரான் கலர் என்னன்னு கொஞ்சம் மீனிங் தெரியல ப்ரோ. ஓகே பரவாயில்ல, ஒண்ணு சொல்லிட்டீங்க. அதே அதாவது வந்து காவி கலர் வந்து என்ன சொல்லுதுன்னா பலத்தை வந்து குறிக்கும். சரிங்களா? பச்சை வந்து வளர்ச்சியை குறிக்கும். தேசிய கொடியில மூணு கலர் இருக்கும்ல, அது வந்து என்னென்ன சொல்லுது? மேல காவி கலர், அது என்ன சொல்லுது? அதோட அர்த்தம் என்ன ஏதாவது தெரியுமா? வெள்ளை வந்து அமைதியை குறிக்கு, பச்சை வந்து பசுமை, ஆரஞ்சு வந்து தியாகத்தை குறிக்குது. சூப்பர்ரா வேற லெவல்ரா. டேய் என்ன அவங்க ரெண்டு கலக்குறானே. சரி ஓகே சூப்பர்ரா. தேசிய கொடியில 3 கலர் இருக்குல்ல, 3 கலரும் என்ன வந்து சொல்லுது? காவி கலர் என்ன சொல்லுது? ஒயிட் என்ன சொல்லுது? ஒயிட் பீஸ் சொல்லுது. ஓகே. ஆரஞ்சு பக்கத்துல எக்ஸாம் ஹால் மாதிரி பாக்குறீங்க. தெரியாதுனா. கிரீன் வந்து சரி ஓகே, ஒன்னு சொல்லிட்டீங்களா? அது ஓகே. அது நீங்க சொல்லுங்க. காவி கலர் என்ன சொல்லுது? Saffron stands for something. The basic I'm a little English of San Francisco. White stands for peace, அப்புறம் green stands for அந்த பசுமை, அந்த இது something like. என்ன மாதிரி நீ எக்ஸாம்ல क्वेश्चन பேப்பரை பார்த்தா இஸ் வாசுத எல்லாம் தூக்கி போட்டு எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரியா? நான் இவ்ளோ கரெக்ட்டா சொன்னேன்ல. ஓகேடா. இந்தியால வந்து ஃபிளாக்ல 3 கலர் இருக்கு. ஓகேவா? காவி கலர் என்ன சொல்லுது? கிரீன் கலர் என்ன சொல்லுது? ஒயிட் கலர் என்ன சொல்லுது? காவி ஐடியா இல்லை. ஒயிட் அந்த அகிம்சை அந்த ஓகே பரவாயில்ல, அது சொன்னதே ஒரு சூப்பரான விஷயம். காவி கலர் வந்து ஆக்சுவலா என்ன சொல்லுதுன்னா பலத்தை வந்து சொல்லுது. கிரீன் கலர் வந்து வளர்ச்சி. ஓகேவா?